நல்லது நேர்களே, வியாழன் வணக்கம் நேத்ராவோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். காலை வேளையிலே இந்த நம்பிக்கை சார்ந்த தலைப்பு ஒன்றை தந்து நாங்கள் பேசியிருந்தோம். அந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் அநேக மாணவர்கள் முன்வைத்த ஒரு விடயம் இந்த இறை நம்பிக்கை சார்ந்த விடயமாக இருந்தது. இறை நம்பிக்கை இருக்கின்ற போது வாழ்க்கை ஒளிமயமாக அமையும், இறை நம்பிக்கை ஒரு மனிதருக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பேசியிருந்தோம் இல்லையா? சரி, நிறைய பேர் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய இந்த நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருந்தீங்க. அழைப்பை எடுத்த அத்தனை பேருக்கும், அதே போல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அந்த தலைப்பு பகுதியோடு நெருக்கமான ஒரு அம்சமாகத்தான் அடுத்த அம்சமாகவே இருக்கிறது. எனவே அந்த தலைப்பு பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு இப்போது கலந்துரையாடல் பகுதிக்குள் வருவோம். இந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமானதாக இருக்கும். இது எப்படியோ இந்த உலகை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அநேக மாணவர்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது. இறை சார்ந்த விடயங்களோடு அவர்கள் ஒன்றித்து போயிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பார்த்தால் இந்த எங்களுடைய சைவ சமய மக்களினுடைய முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. நவராத்திரி ஆரம்பமாகி இருக்கிறது. முத்தேவிகளுக்கு எடுக்கின்ற முப்பெரும் விழாவாக இந்த நவராத்திரி காணப்படுகிறது. நவராத்திரியினுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். அதனுடைய இறுதி நாள் 10வது நாள் விஜயதசமியாக அன்றைய நாள் மிகவும் சிறப்பாக எங்களுடைய சைவ மக்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. எனவே இதனை அடியொட்டியதாக இப்போது பரவலாக இந்த கோயில்களிலெல்லாம் இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் இப்போது இடம்பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி தத்துவ திருக்கோவிலும் இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு, நவராத்திரி நிகழ்வை முன்னிட்டு பல்வேறுபட்ட அம்சங்களை உங்களுக்கு தருவதற்கு, பக்தர்களுக்கு தருவதற்கு, பயன்பெறுவதற்கு அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி தத்துவ திருக்கோவில் இந்த மகோத்சவ காலத்தில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இது தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த விடயங்களை இங்கிருந்து கலையத்திலிருந்து பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார் கம்பன் கழகத்தினுடைய உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கின்ற திரு பொன்னம்பலம் சோதிலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். சரி, இந்த விளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி தத்துவ திருக்கோவில் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை மக்களிடத்தில் இருக்கிறது. பொதுவாக இந்த கோயில் என்று அறிந்த மக்களுக்கு தத்துவ திருக்கோவில் அப்படி என்று சொன்னவுடன் அது என்ன தத்துவ திருக்கோவில் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும் எழுந்தது, இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. எனவே இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி இந்த தத்துவ திருக்கோயில் சம்பந்தமாக முதல்ல நாங்கள் ஒரு அது சார்ந்த விடயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோமா? ஓமாம். எங்களுடைய வளமையான ஆலய அமைப்பை விட்டு சற்று வேறுபாடான ஒரு கோவிலை இங்கே நாங்கள் அமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் தத்துவ திருக்கோயில் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். சைவத்தினுடைய நாற்பாதங்கள் என்று சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நாற்பாதங்கள் நாங்கள் படித்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே 4 மாடிகள் கொண்டதாக, அதாவது கீழே சரியை, அடுத்தது கிரியை, அடுத்தது யோகம், அடுத்தது ஞானம் என்கின்ற வகையிலே அதை நாங்கள் இந்த கம்பன் கழகத்தினர் அந்த கோவிலை அப்படி அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று அழகாக சொல்லப்போனால் வெள்ளவத்தையிலே குடியிருக்க வேண்டும் என்று அம்பாள் விரும்பியிருக்கிறாள். தான் எப்படியான ஒரு ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய மதிப்புக்குரிய கம்பபாரதி ஐயா அவர்களுடைய மனத்தின் புகுந்து அதை செயற்படுத்தியிருக்கான்னு சொல்வது சற்று நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே தான் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதை பற்றி நேயர்கள் அறிய விரும்பினால் இந்த யூடியூப்பிலே கம்பபாரதி ஐயாருடைய அது சம்பந்தமான ஒரு அருமையான உரை இருக்கிறது. இப்போது நாங்கள் அதை விடுத்து நாங்கள் இதற்குள் போவோம். இந்த மகோத்சவ காலம் சம்பந்தமான விடயங்களுக்குள் போவோம். அது நான் நினைக்கிறேன் இன்று ஆரம்பமாகிவிட்டது. இன்றிலிருந்து எதிர்வருகின்ற 12ஆம் தேதி வரைக்கும் அந்த மகோத்சவ காலமாக இருக்கிறது. 11வது ஆண்டு நிறைவு. அடுத்த வருடம் நாங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவில்கள் கும்பாபிடகம் நடைபெறுவது வழக்கம். அதே போல் எங்கள் ஆலயமும் அடுத்த வருடம் அதை காண இருக்கிறது. அந்த செய்தியையும் இந்த நேயர்களிடம் பகிர்ந்து கொண்டு எங்களுடைய மற்ற எல்லா கோயில்களிலுமே இந்த நவராத்திரி பூஜை விசேடமாக கொண்டாடப்பட்டாலும் இந்த ஆலயத்தில் என்ன விசேடம் என்றால் இதை ஒரு மகோற்சவமாக
இங்கே நாங்கள் கொண்டாடுகிறோம். அதாவது இன்று கொடியேற்றத்தோடு இந்த விழா ஆரம்பமாகி அப்புறம் தீர்த்தோற்சவம் எல்லாம் நடந்து இறுதியிலே இந்த முறை திருக்கல்யாணமும் நடைபெற இருக்கிறது. லக்ஷ்மி தேவிக்கும் நாராயணருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கின்றது. அடுத்த வருடம் இந்த ஆலயத்திற்காக செய்யப்படுகின்ற சித்திர பொற்தேர் வெள்ளோட்டம் ஓடி அதிலே அம்பாள் ஆரோகணித்து வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வும் அடுத்த வருட மகோற்சவத்திலே நாங்கள் எல்லாம் கண்டு பரவசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். அந்த 12 ஆண்டு நிறைவு என்பது முக்கியமான ஒரு ஆண்டு நிறைவு இல்லையா? அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, இது தவிர நீங்கள் அடுத்த வருடத்தில் இன்னும் பல திட்டங்களை எல்லாம் வச்சிருப்பீங்க. இன்னும் எங்களுடைய கம்பவாரதி ஐயாவுடைய மனதிலே என்னென்ன இருக்குமோ தெரியாது, என்ன காலம் இருக்குதானே. ஆமாம். சரி, இப்போது நாங்கள் இப்போது நடைபெறுகின்ற இந்த தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்ற இந்த மகோற்சவ காலத்திலே எவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் வந்து நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறீங்க? என்ன திட்டத்தின் அடிப்படையில் முன்னெடுக்க இருக்கிறீங்க? இப்போ காலையிலே லட்சுமி ஹோமம், அதுக்கு பிறகு அபிஷேகம், அத்தோடு கொடியேற்றம், இன்றைக்கெல்லாம் கொடிமர பூசை, அதுக்கு 11 மணி அளவிலே வசந்த மண்டப பூசை, அதன் பின்னாலே சுவாமி உள்வீதி வலம் வருவார். அதற்கு பிறகு அன்னதானம் நடைபெறும். இதே மாதிரியான நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் காலையிலே நடைபெறும். மாலை நிகழ்ச்சிகளாக சரியாக 4 மணிக்கு ஆரம்பமாகும். அதிலே முதலாவதாக இசையரங்கம். இசையரங்கத்திலே தமிழ்நாட்டிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் திருப்புகழ் கானவாரதி சிவஸ்ரீ சம்பந்த குருக்கள் என்பவர். ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்து உலகம் அறிந்த, சைவ உலகம் அறிந்த ஒரு அற்புதமான பாடகர். இறை திருப்புகழ், தேவாரம் இவைகளை பண்ணோடும் இசையோடும் பாடக்கூடிய அற்புதமான ஒருவர் வந்திருக்கிறார். அவருடைய இசை நிகழ்ச்சி சரியாக எங்களுடைய நிகழ்ச்சி நிரலின்படி மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து இயல் நிகழ்ச்சி, அதாவது கம்பவாரதி எங்களுடைய ஜெயராஜ் ஐயா அவர்கள் தொடர் விரிவுரை ஆற்ற இருக்கிறார், திருவிளையாடற் புராணம் என்கின்ற தலைப்பிலே. அதைத் தொடர்ந்து தான் நாட்டிய அரங்கம் நடைபெற இருக்கிறது. அப்போ இசையரங்கம், இயல் அரங்கம், அப்படி நாட்டியம் தமிழுக்கும் இங்கே இடம் கொடுத்திருக்கிறார்கள். முத்தமிழையும் ஒன்று சேர்த்து. பொதுவாகவே இந்த நவராத்திரி என்பதை எல்லோரும் சரஸ்வதி பூஜை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவார்கள். முத்தேவியர்களுக்குரியாக இருந்தாலும் நாங்கள் குறிப்பாக சரஸ்வதி தேவியை மனத்தில் வைத்துத்தான் அதை கொண்டாடுவது வழக்கம். கல்வி, செல்வம், வீரம் அடிப்படையாக வச்சு அது அந்த. ஆகவே இங்கே கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயல், இசை, முத்தமிழுக்கும் இங்கே நாங்கள் முத்தமிழையும் இங்கே அதற்கு விழா எடுக்கிறோம்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ இன்றைய தினம் 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி உங்களுடைய மகோற்சவத்தின் முதல் நாள் ஆரம்பம். 12ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தினங்களிலும் இடம்பெற இருக்கின்ற முக்கியமான அந்த நிகழ்வுகள், பூஜை வழிபாடுகளை சொன்னால் மக்கள் வந்து கலந்து கொள்வதற்கு உகந்ததாக இருக்கும் இல்லையா? அதான் காலை நிகழ்ச்சிகள் பொதுவாக இந்த கோவில் பூஜை சம்பந்தமானதாகத்தான் இருக்கும். அதாவது காலையில் ஹோமம், அப்புறம் அபிஷேகம், அதுக்கப்புறம் கொடியேற்றம் நடந்தபடியால் கொடிமர பூஜை, அப்புறம் வசந்த மண்டப பூஜை, அதுக்கு பிறகு வழமையை போல சுவாமி உள்வீதி மட்டும் உலா வருவார். பின்னேரத்தில் மாலை இரவு திருவிழாவில் தான் வெளிவீதி உற்சவம், வெளிவீதி உலாவும் நடைபெறும். ஆகவே அதுக்கு பிறகு கடைசியாக அன்னதானம் நடைபெறும். இதுதான் காலை நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதே அமைப்பிலே நடக்கும். கடந்த காலங்களில் இந்த திரளாக மக்கள் வந்து அதை அம்பாளை தரிசித்து கொண்டு போகிற வழக்கம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த முறையும் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இந்த இசை அரங்கம் சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பேசுவோமே. அது அந்த இசை அரங்கம் நடைபெறுகின்ற நேரங்கள், இசை அரங்கிலே பங்கு கொள்ளுகின்ற கலைஞர்கள், அவர்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாம். இசை அரங்கத்திலே இந்த முறை தனியாக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கின்ற அந்த திருப்புகழ் கானவாரதி சம்பந்த குருக்கள் என்பவருடைய அந்த நிகழ்வு மட்டும்தான் நடைபெற இருக்கிறது. அவர் ஒரு அருமையான குரல் வளம், அது சங்கீத ஞானம், பன்னிசை ஞானம் உள்ள ஒரு பெரியவர். அவருடைய அதை நான் நினைக்கிறேன் 12 நாளும் வித்தியாசமான திருப்புகழையும் தேவாரங்களையும் பாடி எங்களை அதாவது அந்த அம்பாளோடு இசை என்பது இசைவிப்பது இறைவனோடு. ஆகவே அந்த கைங்கரியத்தை அவர் மிக அருமையாக செய்வார்.
ஆகவே சரியாக அந்த நிகழ்வு இங்கே 5 மணிக்கு ஆரம்பமாகிற போது எல்லோரும் நீங்கள் அங்கே வந்திருந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது அந்த இசையரங்கம் வந்து தினமும் 5 மணிக்கு நடக்கும். தினமும் எங்கு நடைபெறுது? அதுக்காக ஆலயத்துக்குள்ளே தான் நடைபெறும். ஆலயத்துக்குள்ளே தான் இந்த எல்லா நிகழ்வுகளும் ஆலயத்துக்குள்ளே தான் நடைபெறும். சரி, அந்த இசையரங்கம் சார் இந்த வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி தத்துவ திருக்கோவிலினுடைய மகோற்சவ காலத்தை முன்னிட்டு அவர்கள் வழங்குகின்ற விசேட இசை அரங்கிலே திருப்புகழ் கானபாரதி சிவஸ்ரீ பி சம்பந்தன் குருக்கள் அவர்கள் தென்னிந்திய பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இசையரங்கம் தினமும் மாலை 5 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த இசையோடு நீங்களும் மூழ்கி போக வேண்டுமா இருந்தால், அதிலே சங்கமமாக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தினமும் அந்த இசையரங்கிலே கலந்து கொள்ளலாம். அதே போல் நாங்கள் இப்போது இந்த இயல் அரங்கு எப்படி நடைபெற இருக்கிறது, அதில் யார் யாரெல்லாம் அதில் பங்கு கொள்ள இருக்கிறார்? கடந்த காலங்களில் கூட எங்களுடைய கம்பபாரதி திரு ஜெயராஜ் அவர்கள் தொடர்ந்து பலவிதமான தலைப்புகளிலே சொற்பொழிவுகள் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த முறை திருவிளையாடற் புராணம் என்கின்ற தலைப்பிலே அந்த தொடர் சொற்பொழிவு நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் நாடறிந்த உலகறிந்த தமிழறிந்த எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமானவர். அவர் ஸ்தாபித்த ஆலயத்திலே அவர் ஆற்றுகின்ற அந்த அற்புதமான உரை எல்லோரையும் ஈர்க்கும். அந்த நிகழ்விலே எல்லோரும் வந்து பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய அடுத்த வேண்டுகோள். அது சரியாக மாலை 5:40, அதாவது இந்த இசை அரங்கம் முடிய அவருடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகும். மாலை 5 மணிக்கு இசையரங்கம் கிட்ட முடிய 5:45 அளவிலே இயல் அரங்கம் ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட 6:30 மணி அளவில் முடியும். அதுக்கு பிறகுதான் நாட்டியரங்கம். இந்த இயல் அரங்கிலே சொற்பொழிவாற்ற இருப்பவர் கம்பபாரதி மதிப்புக்குரிய ஜெயராஜ் அவர்கள் இல்லையா? அவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். நீங்கள் சொன்னது போல தமிழை அறிந்தவர்கள், தமிழோடு நெருக்கம் கொண்டவர்கள் அவரை அறிவார்கள். அவருடைய ஆற்றல், அவருடைய அந்த ஆன்மீக ஞானம் எல்லாம் நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும். சரி, அவருடைய அந்த இயல் அரங்கு வந்து தினமும் மாலை 5:45, அதாவது இசையரங்கு 5 மணிக்கு, இசையரங்கு 5:45 முடிவடைய இயல் அரங்கு ஆரம்பிக்கும். இயல் அரங்கு முடிய அடுத்ததாக நாட்டிய அரங்கு சம்பந்தமாக கதை. நாட்டியரங்கம் கூடுதலான அடியார்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வழமையாகவே இந்த நாட்டியரங்கம் அரங்கு நிறைந்ததாக நடைபெறும். காரணம் என்னென்றால் இந்த தொடர்ந்து இத்தனை நாட்களிலும் எங்களுடைய நாட்டின் புகழ்பூத்த நாட்டிய ஆசிரியர்களினால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவிகளுடைய அந்த நடன நிகழ்வுகள் நடைபெறும். ஒவ்வொருத்தரும் இந்த ஆசிரியர் நேற்று நடந்ததை விட நல்லா நடத்த வேணும் அப்படி என்ற அந்த மனப்பான்மையில் அழகாக தங்களுடைய நடனங்களை அமைத்து கொண்டு வந்திருப்பார்கள். ஆகவே அது அந்த விழாவுக்கு மெருகூட்டும், அடியார்களையும் பரவச செய்யும். எல்லாமே அம்பாளோடு இந்த வழிபாட்டோடு இணைந்த தலைப்புகளாகத்தான் அந்த நடன நிகழ்வுகள் அமையும். அந்த சைவ சமயம் சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த அந்த விடயங்களெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய கலை அம்சமாகத்தான் அந்த நாட்டிய அரங்கு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கதை, ஒரு வரலாறு இருக்கும், இது ஒன்றே இருக்கும். இப்போ ஒவ்வொரு சுகன்யா நித்யானந்தன், ஸ்ரீமதி ரதிக்ஷா நிஷாந்தன், ஸ்ரீமதி லக்ஷ்மி ஸ்ரீஹரன், ஸ்ரீமதி தயானந்தி விமலச்சந்திரன், ஸ்ரீமதி சாலினி வாகீஸ்வரன், ஸ்ரீமதி திவ்யா சுஜேன், ஸ்ரீமதி சிவானந்தி ஹரிதர்சன், ஸ்ரீமதி வாசுகி ஜெகதீஸ்வரன், ஸ்ரீமதி நிர்மலா ஜோன், ஸ்ரீமதி பவானி குகப்பிரியா என்கின்ற இந்த எங்களுடைய நாட்டின் புகழ்பூத்த இந்த ஆசிரியைகள் தங்களுடைய மாணவிகளை அழகாக பயிற்றுவித்து இந்த அரங்கிலே கொண்டு வருவார்கள். அது வளமை சென்ற வருடங்கள் கூட அது நடந்தது. இந்த முறை இன்னும் கொஞ்சம் பொலிவோடு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது நிச்சயம் பக்தர்களை அம்பாளோடு இணைவிக்கின்ற ஒரு பெரும் பணியை நிறைவேற்றும் என்பதும் எங்கள் நம்பிக்கை. நிச்சயமாக அந்த உலகம் காக்கும் அன்னையின் ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமியினுடைய அருட்கடாட்சம் இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை.
இன்று நாங்கள் இந்த வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலினுடைய மகோற்சவ காலத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகள் சம்பந்தமாக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நவராத்திரி ஆரம்பமாகி இருக்கிறது. துர்கா பூஜா, லக்ஷ்மி பூஜா, அதே போல் சரஸ்வதி பூஜா என்கிற அடிப்படையிலே 3 முத்தேவிகளுக்கும் பூஜை வழிபாடுகள் செய்யப்பட்டு இறுதியாக 10வது நாள் சரஸ்வதி பூஜை அல்லது விஜயதசமி என்கிற சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு சிறப்பான முறையிலே எங்களுடைய சைவ பக்தர்களால் சைவ சமயத்தவர்களால் முன்னெடுத்து வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு வழிபாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. இன்று நாங்கள் இது சம்பந்தமாக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமான விடயங்களை இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் கம்பன் கழகத்தினுடைய அங்கத்தவர்களுள் ஒருவராக இருக்கின்ற மதிப்புக்குரிய பொன்னம்பலம் ஜோதிலிங்கம் அவர்கள். சரி, இந்த உங்களுடைய இந்த மகோற்சவ காலத்திலே பொதுவாக இது வெள்ளவத்தையே ஆண்டியதாக இருக்கிறது, வெள்ளவத்தையிலே இருக்கிறது. வெள்ளவத்தை சார்ந்து தூர இடங்களில் இருந்தெல்லாம் மக்கள், அடியார்கள், பக்தர்கள் வருவார்கள் இல்லையா? பொதுவாக இலங்கையிலிருந்து கூட தூர இடங்களிலிருந்து வரலாம். அதே போல் வெளிநாடுகளிலிருந்து, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள் இல்லையா? அவ்வாறு வருபவர்களுக்கான ஏதாவது பிரத்யேக ஏற்பாடுகள் இருக்கிறதா? இல்லை, கால நேரத்துக்கு தொடங்கி எல்லாரும் சுகமாக வீடு சேரக்கூடிய அளவிலே தான் நாங்கள் அந்த நிகழ்வுகளை நிறைவு செய்வோம். ஆகவே அப்படியான ஏற்பாடுகள் பெரிதாக இல்லை என்றாலும் யாரும் சிரமப்படவில்லை என்பது கடந்த கால அனுபவம். இத்தனை 11 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். இது எல்லாருக்கும் தெரியும். துர்கா தேவி பூஜை 3 நாள், அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி பூஜை 3 நாள், அதுக்கப்புறமாக சரஸ்வதி பூஜை நடைபெறும். அம்பாள் விசேடமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் வலம் வருவாள். அதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதற்கு அணி செய்வது, அதுக்கு இன்னும் மெருகேற்றுவதைப் போல எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய புகழ்பூத்த நாதஸ்வர வித்துவான் அமரர் திரு பஞ்சாபிகேசன் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள், அவர்கள் சித்தார்த் சகோதரர்கள், அவர்கள் இங்கே வளமையாக அவர்கள்தான் வருவார்கள். அவர்களுடைய மங்கள வாத்திய இசையோடு தான் இந்த அம்பாளுடைய பூஜை, திருவீதி விழா எல்லாம் நடைபெறும். அவர்களுடைய அந்த அது கூட ஒரு இசையரங்கம் போலத்தான் அமையும். ஏனென்றால் அவர்கள் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான கலைஞர்கள். அவர்கள் வருடாவருடம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றதும் ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம். இந்த முறை இந்த விஜயதசமியிலிருந்து வாழை வெட்டு நடக்கிறது தானே. அது எங்களுடைய நவராத்திரியை பொறுத்தவரையிலே மகிஷாசுர பதம் தான். ஆகவே இந்த முறை புதிதாக மகிஷாசுரனை கொண்ட செய்து, அந்த ஸ்கந்த சஷ்டி காலங்களிலே எப்படி சூரன் போர் நடக்கிறதோ அதே போல் இந்த மகிஷாசுரன் போர் ஒன்று இன்று இந்த முறை நடந்து மகிஷாசுர அந்த நிகழ்வும் அதாவது செய்வது போல நடக்கும். ஆகவே அது விசேடமான அம்சம். ஆகவே இந்த முறை இன்னும் கொஞ்சம் அந்த நிகழ்வு பொலிவாக நடக்கும், சிறப்பாக நடக்கும். அது முடிய வளமை போல அந்த கோயில் வாசல்லே வைத்து வெளியிலே வைத்து தான் ஒரு தீர்த்தம், அந்த அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அதுவும் ஒரு கண்கொள்ளா காட்சி. ஆகவே அது எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த முறை இதையெல்லாம் சேரும் பொழுது விழா என்னும் மகோற்சவம் இன்னும் ஒரு படி உயரும், இன்னும் பொலிவு பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நேயர்களைப் போல நானும் அதில் காண, அதை பங்கு பெற நாங்களும் எல்லாம் ஆவலோடு இருக்கிறோம். எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே, இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி பயன்பெற வேண்டும் என்றதுதான் இந்த ஆசை, வேண்டுகோளாக இருக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலினுடைய மகோற்சவம் இன்று ஆரம்பமாகி இருக்கிறது. எதிர் வருகின்ற 12ஆம் தேதி வரைக்கும் இடம்பெற இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அங்கே இடம்பெற இருக்கின்றன. சமய வழிபாடுகள் என்றும் அதே போல் இயல் இசை நாடகம் என்கின்ற அந்த முத்தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே பல்வேறுபட்ட விடயங்கள் அரங்கேற காத்திருக்கின்றன. எனவே இது தொடர்பான விடயங்களோடு நீங்களும் உங்களை சங்கமித்து கொள்ளலாம். உங்களை நீங்களும் அங்கே அர்ப்பணித்து அதிலே போய் சென்று பயன்பெறலாம் என்று வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. எனவே நீங்களும் அதிலே பங்கு கொள்ளுங்கள். சரி, இந்த இயல் இசை நாடகம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க, என்ன காரணம்? அதாவது தமிழர்கள், குறிப்பாக சைவர்கள் வாழ்வோடு இசை பின்னி பிணைந்தது. எங்களுடைய ஆலயங்களில் தான் இந்த பண்ணிசை, நாதஸ்வர இசை எல்லாமே அந்த வழிபாட்டுக்கு காலையில் என்ன ராகம்,
இன்ன நேரங்களிலே இன்ன பாடப்பட வேண்டும் என்றெல்லாம் கூட வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இசை என்பது இறைவனோடு எங்களை இசைவிப்பது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே நாங்கள் வேறு கவனங்களில் இல்லாமல் ஆலயத்துக்கு போனால் இறைவனை பார்த்து எங்களுடைய மனம் அதில் லயிக்கும்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இசை. அதேபோல் இந்த பரவலாக இந்த ஆலயங்களிலே மற்ற மத ஆலயங்கள் எல்லாம் அந்த குருமாருடைய அந்த சொற்பொழிவுகள் இருக்கும். எங்களுடைய ஆலயங்களில் அது ஒரு தடவை கூப்பிட்டு தான் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய குருமார்களிடம் அந்த பரமனே பூஜையும் அர்ச்சனையும் பண்ணுவார்கள். இது எங்களுடைய ஆலயத்திலே எங்களுடைய கம்பபாரதி அவர்கள் இருக்கிறபடியால் அது எங்களுக்கு பெரிய கொடுப்பனவு, மக்களுக்கும் பக்தர்களுக்கும் பெரிய கொடுப்பனவு. அவரை உலகமெல்லாம் அழைத்து, தமிழ்நாடு எல்லா இடம் அழைத்து அவருடைய சொற்பொழிவை கேட்க தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக இலகுவாக நாங்கள் அவருடைய அந்த அறிவை, அவருடைய ஆற்றலை பெறக்கூடிய ஒரு இடமாக இது அமைகிறது. நிகழ்வும் அப்படி அமைகிறது. இது எல்லாம் ஒரு திருவருள் தான். அதுக்கப்புறமாக எங்களுடைய கொழும்பை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ உதாரணமாக ஒரு நடன அரங்கேற்றம் என்றால் அது அந்த அரங்கு நிறையும். நடனம்ன்றது கூட எங்களுடைய மதம் சார்ந்த நிகழ்வுகள் தானே அங்கே எல்லாம் வைக்கப்படுகிறது. அந்த அதையொட்டிய கதைகள், அதையொட்டிய மாதிரித்தான் அந்த நடன அமைப்புகள் அமைக்கப்படுகின்றன. ஸோ அதை நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலும் இந்த நவராத்திரி விழாவிலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேறு சிந்தனை இல்லாமல் அந்த நிகழ்வின் ஊடாக அம்பாளை நோக்கிய ஒரு சிந்தனை அவர் அம்பாளை நோக்கி பயப்படும். ஆகவே அந்த சிந்தனையெல்லாம் அப்படியே அந்த இடத்துல ஒரு மையம் குவியும். ஸோ அதுதான் நோக்கம். வேறு எங்கும் கவனம் சிதறாமல் இந்த நிகழ்வு அற்புதமாக அமைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதில் நிறைய வருடாவரம் நிறைய பேர் அதில் பயன்பெறுகிறார்கள், ஆர்வமோடு வருகிறார்கள், நிறைய தொண்டு செய்கிறார்கள். அந்த இடம் ஒரு 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 புனித சேஸ்திரமாக இப்பொழுது ஆகிவிட்டது. அதெல்லாம் ஒரு அம்பாவுடைய கிருபை. யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த இடத்துல ஒரு ஆலயம் வரும் என்று. அது இப்படி வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஆலயமாகத்தான் நான் கம்பபாரதி அவர்களோட பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆலயம் அப்போது இல்லை. இவர் சொன்னார் ஒரு ஆலயம், ஒரு கோயில் கட்ட வேணும்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன் ஒரு சின்னதாக வச்சு ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுவாருண்டு. சரி. அப்புறம் இருந்து அப்போல சொன்னார் இன்னும் என்ன கோயில் என்று நான் தீர்மானிக்கவில்லை என்று. அதென்றால் இறைவன் இன்னும் தீர்மானிக்கவில்லை. பிறகு இறைவன் அவர்களுக்கு புகுந்து இந்த மாதிரி ஒரு கோயிலை அமைக்க சித்தம் கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணே லக்ஷ்மி கோவில், லக்ஷ்மி திருவுருவம் வந்திருக்கிறது, சிலையை வந்திருக்கிறது வந்து பாருங்கள்ண்டு. நான் வந்து பார்த்தால் அப்படி மறைத்து விட்டேன். நீங்களே பார்த்துருப்பீர்கள் அந்த உருவத்தினுடைய பிரம்மாண்டம். அவர் எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்வார். விழாவை செய்தாலும் சரி. அந்த வகையிலே அந்த ஆலயம் பிறகு அந்த சிலையை வைத்து ஒரு சிறிய கோயில் அமைத்தார். அதனால் அவருடைய மனம் அடங்கவில்லை. இதை பிரம்மாண்டமாக செய்தாலே பழக்கம். அதனாலே டக்குண்டு அதை ஒரு பக்கம் வைத்து விட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நானுக்கு வேற எங்கேயும் அப்படி இருக்காது. அப்படியான ஒரு ஆலயத்தை அமைத்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அது காலாதி காலம் நின்று புகழ் பேசும், பக்தி மனம் வீசும். அது ஒரு பெரிய வாய்ப்பு தான். வெள்ளவத்தையில் மட்டுமில்லை, இலங்கையில் உலகத்தில் கூட அப்படி ஒரு 4 மாடி கோயில் இருக்காது. இந்த புதிய தத்துவம் இதெல்லாம் நாங்களும் ஒரு உலகியல் ரீதியாக அவருக்கு நன்றி சொல்லலாம், பாராட்டலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் இறைவன் இந்த மாதிரி ஒரு ஆலயத்திலே தான் அமைய வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் போல, அம்பாள் விரும்பியிருக்காள் போல இருக்கிறது. அதுவும் அந்த கோயிலினுடைய அமைப்பும் வித்தியாசம், அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேரும் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேறு மாற்றமாக செய்யவில்லை. இல்லை, அதாவது பழமை தான், அதில் ஒரு புதுமை. இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற விதத்தில் மக்களுக்கு எப்படி கொடுக்க வேணுமோ அந்த விதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் எதை செய்தாலும் பழமையை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அதில் ஒரு புதுமையை செய்வார். அமைக்கின்ற நிகழ்ச்சிகளாகட்டும் எதாக இருந்தாலுமே அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். நிச்சயம் அது பல சர்ச்சைகளை கூட அவ்வப்போது ஏற்படுத்தும். ஆனாலும் அது கொண்டும் சளைக்காமல் அவர் தன்னுடைய பணியை செய்வது அவருடைய வழக்கம். நிச்சயமாக இன்று 11 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அது பல தசாப்தங்களை கடந்து செல்லும் இந்த கோயில்.
அப்படியே அது நிலைப்பவராக நிலைத்து அந்த இடத்திலிருந்து மக்களுக்கு சைவ தொண்டாட்டம் என்பதிலே எங்களுக்கு எவ்விதமான சந்தேகம் இல்லை. அப்படியான ஒரு ஐஸ்வர்யம் அருட்கடாட்சம் ஸ்ரீ ஐஸ்வர்யலட்சுமியினால் கோயிலுக்கும் உண்டு, அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு அனைவருக்கும் உண்டு, அங்கு வருகின்ற பக்தர்களுக்கும் உண்டு என்பதில் நாட்டுக்கும் மக்கள் என்பது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாடு தானே இல்லை, நாட்டுக்கும் உலகத்துக்கும் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ரைட், நல்லது. இன்றைய தினம் நாங்கள் இந்த வெள்ளவத்தையில் இருக்கின்ற ஸ்ரீ ஐஸ்வர்யலட்சுமி தத்துவ திருக்கோவிலினுடைய மகோற்சவ காலத்தினுடைய முக்கியமான விடயங்கள், அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்ற அந்த வணக்க வழிபாடுகள், இணைய இதர இயல் இசை நாடகம் சார்ந்த விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் உங்களோடு பேசியிருந்தோம். இது சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தவர் கம்பன் கழகத்தினுடைய முக்கியமான அங்கத்தவர்களுள் உறுப்பினர்களுள் ஒருவர் மதிப்புக்குரிய பொன்னம்பலம் சோதிலிங்கம் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். நானும் உங்களுக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். சரி, நல்லது நேயர்களே, இந்த அளவோடு இன்றைய இந்த வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டோம். எனவே நீங்கள் இந்த விளவத்தையில் இருக்கின்ற ஸ்ரீ ஐஸ்வர்யலட்சுமி அந்த கோயிலுக்கு அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலே இதர செயற்பாடுகளிலே நீங்கள் போய் கலந்து கொள்ளுங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கேசவன் அவர்களுக்கும் எனவே தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.